அனைவருக்கும் வணக்கம். ஒருவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும்? பொதுவாக கலஸ்தரகாரகன் சுக்கிரன் என்றாலும் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்கள், 7ஆம் வீட்டில் இருக்கும் கிரகங்கள், இவற்றை பொறுத்துத்தான் ஒருவருக்கு வாழ்க்கை துணை அமையும். எனவே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் என்பதை 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடமும் 7ஆம் இடத்தை பார்க்கும் கிரகங்களை வைத்து நாம் உறுதியாக சொல்லிவிடலாம். 7ஆம் இடத்தோடு தனித்த சனி தொடர்பு கொண்டால் பொருந்தா வாழ்க்கை துணை தான். ஜாதகரும் அப்படித்தான் இருப்பார். இரண்டும் ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி தான் இருக்கும். 7ஆம் வீட்டில் தனித்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கும் நிலையில் மனைவியின் ஆதிக்கம் அங்கே மேலோங்கி இருக்கும். ஜாதகரும் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே தனித்து இருக்கும் நிலையில் அவர்களுக்கு திருமண விஷயங்களில் சற்று திருப்தியற்ற நிலை தான் நீடிக்கும். 7ஆம் வீட்டில் புதன் இருந்தால் மாநிலமான மனைவியாக இருந்தாலும் உறவில், அதாவது சொந்தத்திலேயே திருமண அமைப்பு செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். 7ஆம் வீட்டில் எந்த ஆதிபத்திய பெற்ற கிரகங்கள் இருக்கிறது என்பதை பொறுத்தும் அவருடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவராக வருவார் என்பதை நாம் தெளிவாக அறியலாம். சரி, இதை ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது 29/4/1996 6:46 PM பிறந்திருக்கார். சிம்ம ராசி பூர நட்சத்திரம் துலா லக்னத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். லக்னத்துக்கு 3இல் குரு, 6இல் சனி கேது, 7இல் சூரியன் செவ்வாய், 8இல் புதன் சுக்கிரன், 11இல் சந்திரன், 12இல் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7இல் சூரியன் செவ்வாய் இருக்காங்களே, மன வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்படித்தான் நிறைய ஜோசியர்னு பலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இடுகத்தில் செவ்வாய் ஊடி எங்கிருந்தாலும் வாலிபந்தனில் அமங்கலை ஆவான் அப்படிங்கிற ஒரு ஜாதக அலங்கார பாடல் வச்சுக்கிட்டே நிறைய ஜோசியர் இருக்காங்க. சூரியன் செவ்வாய் எங்கே இருந்தாலும் அதான் அந்த பொண்ணை சேர்க்கக்கூடாது, மாங்கல்ய தோஷம் அப்படியெல்லாம் கிடையாது. இப்பொழுதும் அப்படி தனிச்சிருந்தாலும் அவருடைய தசை வரும்போது தான் அவருடைய அந்த பாதிப்பு இருக்கும். மேலும் சுபர்கள் தொடர்பு இருந்தால் அது யோகமாகவே மாறிவிடும். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கு. அங்கே 11ஆம் அதிபதியும் இருக்கிறார். 11ஆம் அதிபதி 7 இருக்காரு, 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2 திருமணம் அப்படியெல்லாம் போகவே கூடாது. முதல் திருமணம் 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது என்பதை கணித்து விட்டு தான் மறுபடியும் 2வது திருமண அமைப்பு இருக்கா என்று சொல்ல வேண்டும். 7ஆம் அதிபதி பங்கமாகி 7ஆம் இடத்தில் பாபர்கள் அமர்ந்து 11ஆம் அதிபதி சுபத்தன்மை அடைந்து 11ஆம் இடமும் சுபத்தன்மை அடையும் நிலையில் தான் ஒருவருக்கு 2வதான வாழ்க்கைத்துறை நிலைக்கும். அப்படியெல்லாம் இல்லாத பட்சத்தில் உடனே 2வது திருமணம் எப்படின்னு போக வேண்டிய அமைப்பு கிடையாது. சரி, இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7இலே ஆட்சி பெற்றிருக்கிறார். 7ஆம் அதிபதி 7இல் ஆட்சி பெற்றிருந்தால் குருவின் பார்வையில் இருக்கிறார். எந்த ஒரு நிலையிலும் குருவின் பார்வை அத்தனை தோஷங்களையும் நிவர்த்தியாகும். இங்கே 7ஆம் அதிபதி 7இல் ஆட்சி பெற்றிருக்க 11ஆம் அதிபதி 7இல் உச்சமாக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 11ஆம் இடம் எதை குறிக்கும்? லாபங்களை குறிக்கும், வருமானத்தை குறிக்கும். நன்கு சம்பாதிக்கக்கூடிய 2 7க்குடையவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து 2-11 கனெக்ட் ஆகிறது அங்கே. எனவே பார்த்திங்கன்னா நன்கு சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை துணை, நல்ல வேலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகருக்கு அமையும் என்று தான் பலன் கூற வேண்டுமே தவிர இங்கே சூரியன் செவ்வாய் கூடி கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தி விட்டது என்று நாம் சொல்லக்கூடாது. குருவின் பார்வை அனைத்தையும் நீக்கும். அதுவும் 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் 3ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்ட குருவின் பார்வை. இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னா, அதாவது என்னதான் செவ்வாய் அங்கே வலுத்திருந்தாலும் குருவின் பார்வை டிகிரியை சரியாக வரல. சுக்கிரன் அங்கே தனித்த புதனுடன் இணைந்திருப்பதால், ராசிக்கு 10இல் புதன் இருப்பதால், புதன் சுக்கிரனுடன் இணைந்திருப்பதாலும் ராசிக்கு 10இல் புதன் இருப்பதால் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஐடி சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கார். ஆனால் அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிற அமைப்பில் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் அல்லது சூரியன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமையவே தவிர ஐடி ஃபீல்டில் வாழ்க்கை துணை இந்த ஜாதகருக்கு அமையாது. இந்த 7ஆம் இடம் சுட்டி காட்டிவிடும். எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலே அது மாங்கல்ய தோஷம் அப்படி என்று பயமுறுத்தாமல், மேலும் 11ஆம் அதிபதி வளர்த்திருந்தாலே 2வது திருமணம் என்ற நிலைக்கு செல்லாமல் 7ஆம் இடத்து குரு எந்த ஒரு நிலையிலும் 7ஆம் இடத்தை பார்ப்பது வாழ்க்கை துணைக்கு ஒரு பாதுகாப்பு. நல்ல வாழ்க்கை துணை அமையும். அனுசரித்து செல்லக்கூடிய, அரவணைத்து செல்லக்கூடிய, எல்லா விதத்திலும் ஒழுக்கமான நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு 7ஆம் இடத்து குரு பார்வை ரொம்ப இன்றியமையாததாக பார்க்கப்படுகிறது. இங்கே 11-2-7-11 கனெக்ட் ஆகி குருவின் பார்வையில் இருப்பார். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அருகிலேயே இருக்கக்கூடிய, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஏன்னா 7ஆம் அதிபதி 7 ஆட்சி இருக்கார். 3ஆம் அதிபதி 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் அதிபதி 3ஆம் இடம் அருகில் இருக்கக்கூடிய சிறுதூர பயணத்தை குறிக்கக்கூடிய பாவம்.
3, 7, 11 கனெக்ட் ஆவதால் 3, 2, 7, 9, 11 கனெக்ட் ஆவதால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நன்கு சம்பாதிப்பவராக, அருகில் இருப்பவராக, இன்னும் சொல்ல போனால் ஜாதகரை விட சம்பாதிக்கக்கூடியவராக, நல்ல குணம் படைத்தவராக இருப்பார் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். எனவே 7ஆம் வீட்டில் இருக்கும் கிரகங்கள், 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டை பார்க்கும் கிரகங்கள், இவற்றை வைத்து நாம் வரும் வாழ்க்கை துணை எவ்வாறு இருக்கும் என்பதை உறுதி செய்யலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 2, 7, 11 கனெக்ட் ஆகி 3ஆம் அதிபதியை பார்த்தால் நன்கு சம்பாதிக்கக்கூடிய, நன்கு வேலையில் இருக்கக்கூடிய, நல்ல குணம் படைத்த வாழ்க்கை துணை அமையும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. சுக்கிரன் 8ல் இருந்தாலும் அவர் ஆட்சியாக இருக்கார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான், ஆனால் ஆட்சியாக இருக்கார். அதை விட மேலாக 7ஆம் இடம் மிகுந்த வளர்த்து இருப்பதால் 8ல் இருக்கும் சுக்கிரனால் அவ்வளவு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது என்பதை நாம் மனப்பூர்வமாக நம்பலாம். நன்றி, வணக்கம்.